அடுத்து நம்ம ஒரு பன்னீர் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பாதி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 சின்ன சைஸு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம். வதக்கி ஆற வச்சு நம்ம கிரேவிக்கு இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். ஸோ இதை முதல்ல நம்ம எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்துடுவோம். சும்மா ரஃப்பாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் வதக்கி வைக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி ஆற வச்சுக்கலாம். பன்னீர் கொஞ்சம் தான் இருந்தது. நான் ஏற்கனவே 2 தடவை யூஸ் பண்ணிட்டேன். சும்மா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், சாம்பிளுக்கு தான் செய்ய போகிறேன் உங்களுக்கு வீடியோக்கோசரம். ஸோ இன்னொரு நாள் நான் நல்ல பெரிய பீஸாக போட்டு இன்னொரு நாள் நான் உங்களுக்கு நல்லா செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி பன்னீர் கொஞ்சம் தான் இருக்குது. இருக்கிற பன்னீரை வச்சு ஏன்னா 2 பேருக்கு தான் நம்ம இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது ஓகே, இது போதும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இப்போ பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த அளவு வதங்கினது போது இதை நம்ம இப்போ ஆற வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து ஒரு பீஸ் புலாவ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா மெல்லிசான பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour, அதாவது ஒரு கப்பு எடுத்திருக்கேன். சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ப்ரெஷர் பேனில் தான் வைக்க போகிறேன், வெயிட் போட்டு. ஸோ 1.5 கப்பு அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம புலாவுக்கு இப்போ பட்டாணி, பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் நம்ம கோஸாக சதைச்சி வச்சுக்க போகிறோம். அரைச்சி மிக்ஸி ஜாரில் கோஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ புலாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் ப்ரெஷர் பேனில். இப்போ 2 பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 4 லவங்கம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் சேர்க்கறதுன்னு சேர்த்துக்கோங்க, நான் ஏலக்காய் சேர்க்கலை. ஸோ இதை முதல்ல வறுத்துடலாம். ஸோ மசாலாலாம் புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துதான். இது ரொம்ப காரம் இருக்காது உங்களுக்கு, இந்த பச்சை மிளகாய் காரம் தான். இப்போ நம்ம அந்த இஞ்சி பச்சை மிளகாய் அது அரைச்சி கோஸ் சேர்க்க போகிறோம். அந்த காரம் தான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை கோஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துட்டோம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். அப்புறம் இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்துடுவோம். பட்டாணி 2 நிமிஷம் வதங்கினப்போ நம்ம அந்த ஊற வச்ச அரிசியும் சேர்த்தாச்சு. இது 2 நிமிஷம் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டுட்டு, அதாவது 1.5 கப்பு அளவு தண்ணி சேர்க்கணும். நம்ம தண்ணியை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு புலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். ஸோ 1.5 கப் அளவு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நம்ம இப்போ உப்பையும் சேர்த்துடுவோம். ஒரு சால்ட்டு தான் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். நம்ம அப்புறம் வேணும்னா பார்த்துக்கலாம். நம்ம ரேடியாக உப்பாக போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். உப்பும் சேர்த்து வச்சுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹையில் தான் வச்சுருக்கேன். ஹையில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம்.
என்னாச்சுன்னு தெரில, பாதி வீடியோ எனக்கு இதுவே இல்லை, ஸ்பேஸ் இல்லாததுனால அது வந்து அப்லோடே ஆகலை. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து புலாவுலாம் அரைகுறையாக இருக்கும். அது ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன், நல்லாவே வந்தது. அதே மாதிரி கிரேவியும் பன்னீர் சேர்த்து கடைசியில் வந்து கசூதி மெத்தி கொத்தமல்லிலாம் சேர்த்தேன், சூப்பராக வந்திருந்தது. இதில் உள்ள எல்லாமே செஞ்சுருந்தேன். குலோப் ஜாமுன், அதுக்கப்புறம் வந்து பூரி வந்து கொத்தமல்லி அரைச்சி சேர்த்து செஞ்சுருந்தேன், சூப்பராக வந்திருந்தது. எல்லாமே இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஃபுல் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன். சாரி, என்னால் இதை வந்து அவாய்ட் பண்ண முடியலை.